கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி 2024 வருடம், கார்த்திகை மாதம் 30ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 4:26 வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிஷம். இன்றைய திதி இன்று மாலை 3:13 வரை பௌர்ணமி, அதன் பின்பு பிரதமை. இன்றைய யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் நன்றாக உள்ளது. இன்றைய ராக காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை மாலை 3 முதல் 4:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 7 முதல் 9 வரை, காலை 11 முதல் 12 வரை, பிற்பகல் 2 முதல் 4 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று மாலை 4:07 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். மேஷராசிக்காரர்கள் இன்றைய தினம் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவார்கள். பண வரவு அவர்கள் எதிர்பார்த்தபடி அமைந்திருக்கும். நினைத்த காரியம் வெற்றிகரமாக நிறைவேறும். தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆக மொத்தம் மேஷராசிக்கு இந்த நாள் நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ரிஷபம். ரிஷபராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த நாள். ரிஷபராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தை இன்றைய தினம் வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். பண வரவு, பொருளாதார முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும் என்ற வகையில் இந்த நாள் ரிஷபராசிக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். அனைத்து விதமான நன்மைகளும் அதிக அளவில் ஏற்படக்கூடிய நாள். மிதுன ராசிக்கு இன்றைய கிரக அமைப்பு மிக சிறப்பாக உள்ளதால் அவர்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு உருவாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது ஒரு சிலருக்கு. இன்றைய தினம் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் நிதானம் மட்டும் தேவை. எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். ஆக மொத்தம் இன்றைய நாள் மிதுன ராசிக்கு மிக சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நாள். கடகராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் மிகவும் சிறப்பான இடத்தில் அமைந்திருப்பதால் கடகராசிக்காரர்கள் இன்றைய நாள் முழுவதும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை இல்லாத கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடும். ஆக மொத்தம் இந்த நாள் மிகச்சிறந்த நல்ல நாளாக கடகராசிக்கு அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் மிகவும் சிறப்பான இடத்தில் இருப்பதால் இன்றைய தினம் சிம்மராசிக்காரர்கள் எடுக்கும் காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக அமையும். சிம்மராசிக்காரர்கள் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற வகையில் இந்த நாள் சிம்மராசிக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இது ஒரு இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்று கன்னிராசிக்காரர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை பார்க்கும் வாய்ப்பு அமையும். அவர்களோடு பேசுவதற்கான சந்தர்ப்பமும் ஏற்படும். உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணம் வெகு விரைவில் நடைபெறும் என்ற வகையில் இந்த நாள் கன்னிராசிக்கு சிறந்த நாளாக அமைந்துள்ளது. துலாம். துலாம் ராசிக்கு இன்று மாலை 4:07 வரையில் சந்திராஷ்டமம் இருப்பதால் உங்களுடைய வழக்கமான ரெகுலரான வேலைகளை மட்டும் செய்ய வேண்டும். புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம். சந்திராஷ்டமம் இருப்பதால் பண விஷயத்திலும் பயணம் மேற்கொள்ளும் போதும் பேசும்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே சமயம் சந்திராஷ்டமம் இருக்கும் பட்சத்தில் இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மிக முக்கியமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதை சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு, அதாவது மாலை 4:07 பிறகு வைத்துக் கொள்ளலாம் என்ற வகையில் துலாம் ராசிக்கு இன்றைய நாள் மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைந்துள்ளது. விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு இன்று மாலை 4:07 வரையில் சிறப்பான நாள். அதன் பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதால்
உங்களுடைய புதிய முயற்சிகள், முக்கியமான வேலைகள் அனைத்தையும் இன்று மாலை 4 மணிக்குள் முடித்துவிட வேண்டும். அதற்கு பிறகு உங்களுக்கு சந்திராசிரமம் வருவதால் மிக முக்கியமான வேலைகள் எதுவும் தொடங்க வேண்டாம். வழக்கமாக செய்யக்கூடிய ரெகுலர் வேலைகளை மட்டும் செய்ய வேண்டும் என்ற வகையில் இந்த நாள் விருச்சிக ராசிக்கு சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். உற்சாகமான நல்ல நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். சுய தொழில் செய்பவர்கள் செய்யும் தொழிலில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் இதுவரை இருந்து வந்த மந்தமான நிலைமை மாறி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம். கோபத்தையும் செலவையும் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வகையில் தனுசு ராசிக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நாள். மகர ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் மிகவும் சிறப்பான இடத்தில் இருப்பதால் பண வரவும் புலவர முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமைந்திருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தை இல்லாத மகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும் என்ற வகையில் இந்த நாள் மகர ராசிக்கு மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. கும்ப ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். கும்பராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் சாதகமான இடத்தில் இருப்பதால் கும்பராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் இன்றைய தினம் வெற்றி பெறுவார்கள். தொழில் வளர்ச்சியும் பண வரவும் புலவர முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். செய்யும் தொழில் நல்லபடியாக முன்னேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை பார்த்து பேசும் வாய்ப்பு அமையும் என்ற வகையில் இந்த நாள் கும்பராசிக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைந்துள்ளது. மீனராசிக்கு இந்த நாள் இனிய நாள். மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய நாள். மீனராசிக்கு சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மீனராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் ஆதாயம் ஏற்படும். திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம். உயர் கல்வி பயிலும் மாணவியரின் கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். பண வரவும் புலவர முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தம் மீனராசிக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.